உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டோ. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டோ. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டோ. ஐயா வாழ்க 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 வாழ்க, உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க 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 வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2025 ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்திலே வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த நாள், இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒரு இதயத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம்னா தேவனுக்கு மகிமை. ஆண்டவரே உமக்கு தான் மகிமை அப்பா. எல்லா கனமும் துதி ஸ்தோத்திரங்கள் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி இப்படி தேவ சமூகத்திலே அவர்கள் பணிந்து குனிந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படித்து ஆண்டவரை தொழுகை செய்தது போல நாமும் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக, அவரை துதி செலுத்தும்படியாக, தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக நாம் இந்த சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இது விசேஷித்த ஒரு நாள். இந்த நாள் அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மாதம் ஒரு விசேஷித்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஆகவே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நற்செய்தி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஆகவே நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிற்கிறார். பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். திறன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். தேவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை இந்த பிறப்பிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இந்த நாளிலே விசேஷமாக சுருக்கமான ஒரு செய்தியை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை முதலாவது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து அதில் இருக்கக்கூடியதான ஏக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரிய தினத்தின் வேதப்பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள்ல 2வது வசனத்துல யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. யூதருக்கு ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தினுடைய 3வது லைன்ல கிறிஸ்துவானவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக 6வது வசனத்திலே இஸ்ரவேலை ஆளும் பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 2வது வசனத்திலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். 4வது வசனத்திலே கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார், கிறிஸ்துவானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே இஸ்ரவேலை ஆளும் பிரபு என்று சொல்லப்படுகிறது. ராஜா, கிறிஸ்து, பிரபு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிறப்பினுடைய நாட்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு இந்த மாட்டு கொட்டாயினுடைய முன்னணியிலே அவர் பிறந்து அங்கே வைத்திருந்தாங்க. சாதாரண ஒரு இடத்துல எளிமையாக பிறந்திருந்தாலும்
பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் ராஜா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிறிஸ்துவானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆளும் பிரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியங்கள் நம்முடைய தேவனை குறித்துதான் அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். பல மைல் தூரங்கள் புறப்பட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப தூரத்தில் இந்த கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு என்ன செய்யுங்க பயணப்பட்டு அவர்கள் பல கிலோமீட்டர் கடந்து பல நாட்களாக பயணப்பட்டு மாதங்களாக அவர்கள் பயணப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே 3 சாஸ்திரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில். வெறும் 3 பேர் அல்ல, 3 பேர் ஒவ்வொரு ஒரு ஏபிசி இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவாக என்ன செய்தாங்க, 3 குழுவாக புறப்பட்டு நிறைய பேர் கடந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய பேர் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது உண்மை. கிழக்கில் அவருடைய நட்சத்திரம் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அநேக வேத புத்தகத்திலே ஆண்டவருடைய பிறப்பை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சாஸ்திரிகளை குறித்து ஆண்டவர், இந்த சாஸ்திரிகள் எப்படி தானியேலுடைய காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, நல்ல பகுத்தறி உள்ளவர்களாக இருந்தார்களாம், நல்ல சிறந்தவர்களாக இருந்தாங்க, ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி அவங்க நல்ல ஒரு வரம் பெற்றவர்களாக, ஞான திருஷ்டிகளாக, தீர்க்கதரிசிகளாக, ஆண்டவரோடு கூட நெருங்கினவர்களாக எப்படி இருந்தது போல இவர்களும் இந்த வானசாஸ்திரிகள், இப்போ நம்ம ஊரில் இருக்கிறாங்க ஜோசியர்கள் இருக்கிறாங்க, ஜோதி அதெல்லாம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவர்களும் நாட்களையும் அநேக காரியங்களையும் கணிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிறப்பை குறித்ததான காரியங்கள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அவங்க ஏற்கனவே இந்த வேத காரியங்கள்லாம் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அறியும் போது கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்கிறதான ஒரு காரியம், இந்த ராஜாவாக அவர் எங்கே பிறப்பார் என்கிறதான ஒரு காரியத்தை நான் நினைக்கிற ஆண்டவர் தான் அந்த சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஞானிகளுக்கோ, ஒரு சாஸ்திரிகளுக்கோ, ஒரு பெரிய வரம் பெற்றவர்களுக்கோ, நல்ல ஒரு சிறந்தவர்களாக இருக்கிறவர்களுக்கோ, நல்ல பகுத்தறிவு பெற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, தெரியப்படுத்தி இருக்கிறார். நாட்களையும் காலங்களையும் சூழ்நிலைகளையும், ஆகவே வரலாற்று காரியங்களையும் கிறிஸ்துவானவருடைய பிறப்பை குறித்ததான காரியங்கள் அவர்கள் ஆராய்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டிருக்கிற சத்தியங்கள் அவர் நமக்கு தெரிவிக்காவிட்டால் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, அறிய முடியவே முடியாது. ஆகவே தான் இந்த சாஸ்திரிகள் வந்ததற்கான ஒரு பெரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், இவர்கள் புத்திசாலிகள், அறிவாளிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு சிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க. நல்ல அந்த ஆட்கள் எல்லாம் இவங்களுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தது. ஆகவே இவங்க என்னன்னா, ஒரு காரியங்களை, ஏதோ ஒன்று காரியத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படி அவங்க தேடும் போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு தென்பட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே ஏதோ ஒரு காரியத்தை அவங்க பின்பற்றக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகவே தான் அவர் நட்சத்திரத்தை பின்பற்றி கொண்டே வந்தார்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தேடிக்கொண்டே வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவங்க ஏதோ ஒரு லாபத்திற்காக, ஒரு பேர் பிரஸ்தாபத்துக்காக வரலைங்க. அவங்க வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த நோக்கமும் கிடையாதுங்க. உள்நோக்கம் கிடையாது, பின்குறிப்பு முன்குறிப்பு ஒன்றுமே கிடையாது. என்னன்னா அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்ற நோக்கம் என்ன, பல மைல் தூரம் ஏன் புறப்பட்டு வராங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்துவானவரை தொழுது கொள்ளபடியாக, அவரை வணங்கபடியாக. அவங்களுக்கு தெரியும் அவங்க சாதாரண ஆட்கள் அல்ல. இந்த பிரபு,
இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் பிறப்பார் என்று அங்கே பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் மூலமாக, சிறிய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறதான அந்த காரியத்தை அவர்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி இவர்கள் அதை அறிந்து புரட்டி பார்த்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் வந்தாங்க. நட்சத்திரம் எப்படி வந்தது, நிகருக்கு கேள்வி, நட்சத்திரம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது யார் உருவாக்குறது? நட்சத்திரத்தை ஆண்டவர் தான் உருவாக்குனாரு. அல்லேலூயா. இது சாதாரண ஒரு நட்சத்திரமா? இல்லை. நட்சத்திரம் என்று சொன்னால் அது எங்கே இருக்கும்? கண்ணு கெட்டாத தூரத்துல தான் நட்சத்திரம் இருக்கும். பல நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் இன்றைக்கு வானத்தில் ஆண்டவர் வச்சிருக்காரு. அதெல்லாம் எட்டி பார்க்க முடியாது. ஆனா இந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா, அவங்க தலைக்கு மேலே வந்ததுங்க. அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் எப்படி? அவங்க தலைக்கு மேலதான் அது வந்து கொண்டே இருந்தது. அப்ப யார் வந்து அந்த தலைக்கு மேல அந்த நட்சத்திரத்தை இவர்களுக்காக, இந்த சாஸ்திரிகளுக்காக ஆண்டவர் வழிகாட்டும்படியாக அதை ஆண்டவரே உருவாக்கி, கர்த்தரே அதை படைத்து அது அங்கு வைத்து அதை அவர்களை ஃபாலோ பண்ணும்படியாக, பின்பற்றும்படியாக, இது இந்த கோள் ஒரு வித்தியாசமான கோள்களாக இருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் பார்க்கும் போதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், இதோ ஒரு பெரிய இந்த உலகத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம். ஆகவே என்னன்னு தெரியல, இதை உடனே ஆராயிறாங்க, பார்க்குறாங்க. பாருங்க, நம்முடைய தேவன் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வழியும் சரியாது, வாசலும் கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர்கள சாஸ்திரிகளுக்கு, ஞானிகளுக்கு, அதிகாரம் உள்ளவர்களுக்கு, இன்றைக்கு வான சாஸ்திரிகள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரை உருவாக்கி அவங்க தலைக்கு மேலே அதை கொண்டு வந்து அதை அவர்கள் கண்டு அதை ஃபாலோ பண்ணும்படியாக தேவன் செய்தாரு. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, எதை பற்றி நீங்க பயப்படாதீங்க. காலங்களையும் நாட்களையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். நம்மை குறித்துதான ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை குறித்துதான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாருமே இங்க வந்து சாதாரண ஆட்கள் என்று நீங்க நினைக்காதீங்க. மிகவும் சிறியவராகிய ஒரு சிறிய தேசம் தாங்க அந்த பெத்லகேம். பெரிய ஒரு காரியம் கூட கிடையாது. உலகத்துல ஒரு சின்ன ஒரு கிராமம், ஒரு சின்ன ஒரு நகரம், அந்த சின்ன ஒரு ஒரு இடத்துல ஆண்டவராகிய தேவன் அதை தெரிந்து கொண்டாங்க, பிறந்து இன்றைக்கு நம்முடைய தேவன் உலகம் முழுவதுக்கும் இன்றைக்கு கிறிஸ்துவானவருடைய பிறப்பை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். சபைகளிலே அவர் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, ராத்திரியெல்லாம் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஒரு காரியம், அரசாங்கமே இன்றைக்கு அதை குறித்துதான காரியங்கள் இன்றைக்கு அதை மதித்து அதுக்கு நமக்கு முதல் இடத்தை கொடுத்து இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை திட்டமிடுகிறார்கள். என்ன காரியம் என்று தெரியுமா? அந்த வான சாஸ்திரிகள், ஞானிகள் கூட தேவனுக்கு என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தார்கள். அந்த கோல் நட்சத்திரம் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அது அப்படியே தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொற்படி நாம் செய்வோம் என்று சொன்னால், அவருக்கு நாம் முதல் காரியத்தை நாம் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் போகிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு நாம் மதிப்பு கொடுக்கும் போது, தேவன் சொல்லுகிறபடி நாம் செய்யும் போது, அந்த தரிசனத்திற்கு கீழ்ப்படியும் போது, தேவன் நமக்கு காண்பிக்கிறதான ஒவ்வொரு காரியத்திற்கு அப்படியே ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மளை இந்த உலகத்திலே படைத்தது ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆகவே நமக்கு முன் செல்லும்படியாக, நமக்கு வழிகாட்டும்படியாக ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே கொண்டு வருவார். எப்படி இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியாக இருந்தது போல, இன்றைக்கு அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் கடந்து போனது போல, இன்றைக்கு நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற வேலையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரு, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது
எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லும் போது போக வேண்டிய வழியும் காரியங்களை அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி இன்னைக்கு நாம எல்லாம் முன்குறித்து நம்ம முன்னாடியே சொன்னாதான் நம்ம போவோம். அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையும் நமக்கு சொல்லிடணும், வழி சொல்லிடணும், அது சொல்லணும், எந்த அட்ரஸ் எல்லாம் சொன்னாதான் நம்ம புறப்பட்டு போவோம். அப்படிலாம் இல்லை, அவங்க போக வேண்டிய இடம் இது எங்க நிற்கன்னு தெரியாது, கர்த்தருடைய பிள்ளைகளை இது எங்க போவோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆமென், போயிட்டே இருக்கிறாங்க. எந்த கேள்வி ஆண்டவரை பார்த்து அவங்க கேட்கலைங்க. நமக்குன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. இன்னைக்கு அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்ம போய்கொண்டே இருக்கும் போது நாம் போக வேண்டியதான இடம் ஆண்டவருடைய இடமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் இந்த ஏரோது காரியங்களை குறித்து அவர் சொல்றார் பாருங்க. யூதருக்கு 2வது ராஜாவாக பிறந்திருக்க எங்கே கிடைக்கல நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அங்கே ஏரோது ராஜா கிட்ட சொல்றாங்க. சாஸ்திரிங்க சொல்றாங்க, நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோக்கம் என்னன்னா, அவங்க பெரிய அறிவாளிகள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், பெரிய பெரிய ஞானிகள். அவங்க அப்படிப்பட்ட அவங்க ஏறது ராஜா, அந்த நாட்டுக்கு ராஜா இவங்களுக்கு அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களை எல்லாரையும் கனப்படுத்தி அவங்களை என்ன செய்தார், விசாரிக்கிறார். இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவான ஏறது ராஜா அதை கேட்ட பொழுது கேட்குறான், அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறான். எப்போ புறப்பட்டீங்க, இது எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்கள் இப்படி இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு இந்த நட்சத்திரம் எங்களுக்கு வழிநடத்தியது அப்படின்னு அரண்மனையில் இருக்கிற ராஜா கிட்ட போய் அவங்க சொல்லும் போது உடனே அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். பார்த்தீங்களா, கிறிஸ்துவுடைய பிறப்பு எதிரிகளுக்கு ஒரு கலக்கம். ஆமென் சொல்லுங்க. எதிரிகளுக்கு ஒரு கலக்கம், ஒரு நடுக்கம், ஒரு பயம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம். இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவானுடைய பிறப்பை குறித்து சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எதிர்க்கிறார்கள், அதை குறித்து பயப்படுறாங்க, அதை குறித்து கலங்குகிறார்கள். அவங்களுக்கு அதை குறித்து அச்சம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. தொழுகை நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது. எல்லா கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவாலயத்திற்கு போறாங்க, தேவனை பணிந்து கொள்ள முடியாது புறப்பட்டு வராங்க, கூட்டமாய் வராங்க. எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு சீரியல் அது இது ஸ்டார் எல்லாம் வைத்து ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி நல்ல பிரமாதமா பண்றாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் வைத்தறிச்சு. ஆமென் சொல்லுங்க. மற்றவர்களுக்கெல்லாம் என்னது, வைத்தறிச்சல். என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு எங்க இருந்தா வருது பணம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க, இவங்களுக்கு எங்க இருந்துதான் வருது பணம், இவங்களுக்கு எங்க இருந்தா வருது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதெல்லாம் ஆண்டவரிடத்துல தான் வருது. அல்லேலூயா. எங்க இருந்து வருது, ஆண்டவர்கிட்ட வருது. சாஸ்திரிகள் பார்த்து, இப்போ நீங்க எங்க உள்ள தூரம் போது ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, இங்க ஏன் வர்றீங்க, நீங்க எதுக்காக நீங்க வரீங்க பார்த்தவொன்னு அவன் சாஸ்திரிகளை பார்த்து அவங்க சொன்ன கதையை கேட்ட போது அவன் நடுங்கிட்டான். பெரிய ராஜா என்ன செய்தாரு, எருசலேம் நகரத்தார் எல்லாருமே அவங்க கூட இருக்கிற எல்லாருமே கலங்கினார்கள். ஆமென் சொல்லுங்க. கலங்கினார். கலக்கம், சத்துருக்களுக்கு ஒரு பெரிய நடுக்கம், கலக்கம் ஏற்படும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்தான் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. கலக்கம் வந்தது, பயந்துட்டாங்க. இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், அப்படி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சங்கீதம் 5:2 என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசித்து பாருங்க. சங்கீதம் 5:2 ஒருத்தர் படிங்க வேகமா. சீக்கிரம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு. தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு, என் ராஜாவே அப்படின்னு சொல்றாரு. ஆம், அவர் ராஜா தான். தாவீது அரசனுக்கு தெரிகிறது இவர் எப்படிப்பட்டவர், இவர் ராஜா அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய ஆண்டவரை எப்படின்னு கூப்பிடணும், என் ராஜாவே அப்படின்னு தான் நம்ம கூப்பிடணுங்க. நம்ம ராஜாங்க அவரு.
நம்முடைய தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். ஆகவே அவர் ராஜா என்ற காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருதயத்தில் அதை அறிந்து வாயில் நாம் அறிக்கை செய்யணும். நான் யாருக்கிட்ட போய் கேட்குறேன்? ஏன் ராஜாவிட்ட போய் நான் கேட்குறேன். நெகேமியா யாருக்கிட்ட போய் கேட்டாரு தேவைகளை? ராஜா கிட்ட போய் சொல்றார், ராஜா என்னுடைய நகரம் இப்படி இருக்குது, என் ஜனங்கள்லாம் பாழா இருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கிறது, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா கிட்ட போயிட்டு கோரிக்கை வைக்கிறார். ஒரு மனு கொடுக்கிறாரு, ஒரு லெட்டர் கொடுக்கிறாரு, அவருடைய வேண்டுதல் அவர் வைக்கிறாரு, ஒரு விண்ணப்பங்களை வைக்கிறாரு. ராஜா கேட்கிறாரு, விசாரிக்கிறார். அவர் ராஜா வந்து நெகேமியா விசாரிக்கிறாப்பா, உன் கதை என்னப்பா, உன் பிரச்சனை என்ன, அது என்கிட்ட சொல்லு. ராஜா, நான் எப்படி வந்து ஏன் துக்கமா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி துக்கமா இருக்க முடியாம இருக்க முடியும்? என்னுடைய தேசத்தார் எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறாங்க, என்னுடைய தேசத்தில் ஆபத்து வந்திருக்கிற, பிரச்சனைகள் வந்திருக்கிறது, நகரத்தார் எல்லாரும் கலங்கி இருக்கிறாங்க, எருசலேம் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது, அந்த காம்பவுண்ட் சுவரெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறது, அதை போய் நான் கட்டணும், அதை போய் நான் சரி செய்யணும் என்று சொல்லும் போது அந்த ராஜா வந்து என்ன செய்யறாரு? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய, நீ போக்குவரத்து செலவு, நீ கட்ட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த ராஜா கொடுக்கும் போது என்ன தெரியுமா சொல்றாரு நெகேமியா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை கைக்குடி வர பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா உங்களுடைய காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்களுடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வழி பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து நீங்க பண்ற எல்லா திட்டங்களையும் பிளான்களையும் ஆண்டவராகிய தேவன் அங்கீகரித்து சங்கீதம் 20:4 உங்க மன விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்தருவார். அல்லேலூயா. பாருங்க, 1 தீமோத்தேயு புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் நம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். பாத்தீங்களா, பைபிள் என்ன சொல்லுகிறது? ராஜாதி ராஜா, அல்லேலூயா, கர்த்தாதி கர்த்தர். தாவீது சொல்லும்போது தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்றாரு. அவர் தாங்க கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பவுல் சொல்லும்போது நம்முடைய தேவன் யாருப்பா? அந்த பிரசன்னமானதிலே தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். இதே வசனம் தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்களா, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாருங்க? ராஜாதி ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவர் தாங்க ராஜா. அது இன்னொரு வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 95:3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 95, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாங்க தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு ராஜா. அல்லேலூயா. சங்கீதம் 24:6 எழுதப்பட்டிருக்கிறது, மகிமையின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்த தேவன் நிச்சயமாகவே உங்களை மகிமைப்படுத்துவாங்க, உங்களை கனப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வேண்டிய கனத்தையும் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ராஜா. அந்த ராஜா எப்படி தெரியுமா? நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்துல எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்களை சந்தித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 2வது அதிகாரத்தில் 4வது வசனம். அவர் பிரதான ஆசாரியர்
ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். யாருங்க அவரு? கிறிஸ்து. ஜனங்களாம் எதிர்பார்த்திருந்தாங்க, கிறிஸ்து 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 கிறிஸ்து. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, வாசித்து பாருங்கள். யோவான் 1:41 என்ன சொல்லுகிறது? யோவான் 1:41. சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். யோவான் 1:41. அவர் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாகும். அதுதான் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படின்னா, கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? மேசியா. மேசியாவை கண்டோம் என்று சொல்றார். அப்ப மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். அப்ப ஜனங்கள் எல்லாம் எதற்காக காத்திருந்தாங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்காக மேசியா வருவாரு, மேசியா வருவாரு, எங்களை ரட்சிப்பாரு, எங்களை காப்பாற்றுவாரு, எங்களை மீட்டுக் கொள்ளுவார். அப்போ ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயமாக வரும். அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம். ஜனங்கள் எல்லாம் அடிமதனத்தில் இருந்தாங்க, பாவ கட்டுகளிலே காணப்பட்டார்கள், விடுதலை இல்லாதவர்களாக இருந்தாங்க, சமாதானம் இல்லாதவர்களாக இருந்தாங்க, நிம்மதி இல்லாதவர்களாக இருந்தாங்க, சுகம் இல்லாதவர்களாக இருந்தாங்க, ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. அவங்களை சுற்றிலும் மகா பெரிய ஒரு பயங்கரங்கள் சூழ்ந்திருந்தது. எங்களை யார் ரட்சிப்பாங்க, எங்களுக்காக யார் வருவாங்க, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து எங்களை மீட்டுக் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக நாட்களாக இந்த உலகத்தில் ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருந்த மல்கியாவுக்கு பிறகு 450 வருஷம் ஒன்றுமே இல்லை, ஜனங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மல்கியாவுக்கு மத்தியக்கும் பல வருஷங்கள் இன்றைக்கு இடைவெளி இருந்தது. அப்போ மனிதர்கள் என்ன செய்தாங்க? வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார் என்று சொல்லி அவங்க காத்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இன்றைக்கு வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நம்முடைய இருளில் இருக்கிற நம்முடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக, அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக தான் நம்முடைய ஆண்டவராகிய மேசியா, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியாயை வந்திருக்கிறார். அவர் யார்? அவர் உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பிரியமான தேவன். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் இயேசுவான என்ன செய்வார்? அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்குவார், அவர்களை ரட்சிப்பார். பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆகவே நம்முடைய தேவன் நம்ம மேல இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடக்கூடியவராக இருக்கிறார். எல்லா அக்கிரமங்கள் எடுத்து போட. நீங்க நல்லா யோசிக்க வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகைவை தேடி ஆண்டவர் போகும்போது ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இவர் பாவியான மனுஷனத்தில் தேடி போகிறாரு. பாவியான மனுஷன் சமரிய ஆசிரியத்தில் ஆண்டவர் பாவியான சிறியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் வந்து இயேசுடைய பாதத்தை கண்ணீரால் நினைக்கும் போது தலைமையாக துடைக்கிறார். ஜனங்கள், சீஷர்கள், அங்கே அழைக்கப்பட்ட சீமன் எல்லாம் என்ன சொல்றாங்க? தன்னை தொடுகிறவர் இன்னார் என்று இவர் அறியார், பாவியான ஒரு சிறியவரை தொடுகிறார். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை தேடி அவங்களுக்கு இந்த பாவத்தை நீக்கி அவங்களை ரட்சிக்கும்படியாக தான் இந்த உலகத்திற்கு வந்தார், தவிர வேறு நோக்கம் இல்லைங்க. ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். உலகம் உன்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவர் அன்புள்ளவர். தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எனக்காக மாத்திரம் இல்ல, உங்களுக்காகவும் ஆண்டவர் வந்திருக்கிறார். நாம் சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்காக சொல்ல. எனக்காக ஆண்டவர் பிறந்தாரா? உங்களுக்காக தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். உன்னை விடுதலையாக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். நீ இழந்து போன சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னொரு வசனத்தை கூட படிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 4:25 வாசித்து பாருங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது தெரிவிப்பாருங்க, நமக்கு சொல்லி தருவார். நமக்கு சத்தியம் தெரியாது, வசனம் தெரியாது, எங்கே எப்படி வாழணும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம பிளைண்டா இருக்கிறோம், ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கிறோம். அவர் வந்த பிறகுதான் நம்முடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. நம்முடைய மனக்கண்கள்லாம் இன்றைக்கு நமக்கு திறக்கப்பட்டது. கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு நாள் ரட்சிக்கப்படாத இருக்கிற சவுல் எப்படி இருந்தாரு?
அவர் முரட்டாட்டம் உள்ளவர்களாக, பொல்லாதவர்களாக, துன்மார்க்கனாக, கிறிஸ்துவரை துன்பப்படுத்தக்கூடியவராக, சபையை துன்பப்படுத்தக்கூடியவராக வந்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த சவுலை பாவியாக, அதாவது சொல்லும் போது பாவிகளிலே பிரதான பாவி என்று தன்னை குறித்து ஏன் சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காருங்க. சபைக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்காரு, ஊழியக்காரர்களுக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்காரு, சீஷர்களுக்கு அவ்வளவு தொந்தரவு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி சவுல் கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்பா, முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமா. பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த சவுலுடைய அந்த மனக்கண்களை திறந்தார். அந்த வெளிச்சத்தை அவர் பார்த்தார். பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்தேன், பிரகாசமான அந்த ஒளியை நான் கண்டேன் என்று போகிற எல்லா இடங்களிலும் அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி தெரியுமா? நான் கிறிஸ்துவை கண்டேன், நான் கிறிஸ்துவை கண்டேன், நான் கிறிஸ்துவை கண்டேன், நான் மேசியாவை கண்டேன். அங்கே ஒரு அந்திரேயா என்கிறதான ஒரு சீஷன் வந்து சீமோன் பேதுருவிடத்துல சொல்றான், சீமோன் பேதுருவே, நாங்கள் வந்து கிறிஸ்துவை கண்டோம், அவர் மேசியாதான், நீ வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு போய் அந்த கிறிஸ்துவை பற்றி, மேசியாவை பற்றி அவர் எவ்வளவு அழகாய் பேசுகிறார் தெரியுமா? அவர் மூலமாக எத்தனை பேர் நன்மை அடைகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், நீ வந்து பார் என்று சொல்லி கூப்பிட. அது யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன். பாருங்க, நம்முடைய தேவன் நம்மகிட்ட இருக்கிறதான ஒரு குறைகள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்தும். மகளே, இந்த காரியம் செய்யாதம்மா, அது செய்யாதம்மா, இதெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கும் முன்பாக எப்படி இருக்கிறாய் இந்த காரியங்கள் ஆண்டு அவர் அருமையா சொல்றாப்ப, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா? அல்லேலூயா, அவர் கிறிஸ்து தானா? என்ன மேசியா? அவர் போதிப்பார். நான் உங்களுக்கு இந்த காலை வழியில சொல்றேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு இதுதாங்க மேசியா. ஆலோசனை கொடுப்பார், தகுந்த நேரத்துல உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், தகுந்த நேரத்துல உங்களுடைய மனக்கண்களை கத்த திறப்பார், ஏற்ற நேரத்துல ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்துவார். சில நேரத்துல கேப் வருங்க, அல்லேலூயா, பயப்படாதீங்க, அல்லேலூயா. சில ஒரு காரியங்கள் வரும், அதை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்னென்னு சொல்ல, மல்கியாவுக்கு மத்தியக்கு பல நூற்றாண்டுகளாக கேப் இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்கள் வரும்போது கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்லும் போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கதான் அவர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு நிமிஷம். மத்தேயு 2:6 என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, யூதேயா தேசத்தில் பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல, நீ சிறியது அல்ல. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் சிறியவன், நான் சிறியவன், நான் சின்னவன் அப்படின்னு சொல்றோம். அது உண்மைதான். ஆண்டு என் குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம், நாங்கள் சிறுமையான ஜன, ஆண்டவரே, அது உண்மைதான். ஆனா இயேசு தேவன் வந்துட்டார்னா, நீ சிறியவன் அல்ல, நீ பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சின்னவனை ஆண்டவராகிய தேவன் அவர் உயர்த்துவார் 1000 மடங்கு, 1000 மடங்கு. சிறியவன் பலத்த சாதியாவான். ஏற்ற காலத்திலே நான் இதை தீவிரமாய் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ சிறியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் எளிமையானவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், ஆண்டவரே, நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேனே. கிதியோன் அப்படிதான் சொன்னான், ஆண்டவரே, பென்ஜமின் பார்த்து நாங்கெல்லாம் சிறியவர்களாக இருக்க, குடும்பம் சின்னது, பெரிய காரியம் எப்படி நாங்கள் செய்வோம் ஆண்டவரே என்று திட்டம். இல்லை இல்லை, கவலைப்படாத, உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அவர் யாருங்க? என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபுங்க, ரூலர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் போகும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது, ஆபிரகாமே, உன் நிமித்தம் இந்த உலகம் ஆசீர்வாதமாய் இருக்கும், உன் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும், உன் நிமித்தம் உடைய பிள்ளைகளையும் அவருக்கு உண்டான காரியங்களையும் நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது.
ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படினீங்களே, அந்த கீழ்ப்படுகிற காரியங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் மூலமாக உன் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். உன்கிட்ட இருந்துதான் பல ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு போகும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னிடத்திலிருந்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம், உன் நிமித்தம் அநேகருக்கு ஆசீர்வாதம். எப்படி யோசேப்பு பொத்திபார் வீட்டுக்கு போகும்போது பொத்திபாருடைய வீட்டுல கையை வச்சா பாருங்க, வேலையில ஆசீர்வாதம் வந்தது. நீங்க போற கால் மிதிக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போகிற இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நம்ம நிமித்தம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ என்ன காரியம்னா, நம்ம எங்க கால் வைக்கிறோமோ அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கும். தடைகள் நீங்கும். ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் யோர்தானுடைய நதியிலே மணியில் பட்ட உடனே மேலே இருந்து புரண்டு வருகிறதான அந்த யோர்தான் நதி இரண்டாக பிரிந்தது, வழி வந்தது என்று வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எங்கே கால் வைக்கிறோமோ ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்க வல்லவராக இருக்கிறார். மீகா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதை குறித்து தீர்க்க தரிசனமாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அல்லேலூயா. இதெல்லாம் தேவ திட்டங்க. தேவனுடைய ஆதி அந்தம் என்று சொல்லுவாங்க. தேவனுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய ஆதி அந்தம் ஒருவரும் அறிந்து கொள்ளவே முடியாது. நான் ஒரு காரியத்தை சொல், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த உயர்த்த அவரால் முடியும் என்பதை மாத்திரம் எனக்கு தெரியும். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும், எவரையும் உயர்த்த அவரால் முடியும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை பல பேர் கண்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். திரும்பி பார்க்காத அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சிறிய தேசம் யூதேயா தேசம், ஒரு சின்ன தேசங்க. அல்லேலூயா. சின்ன கிராமங்க. அல்லேலூயா. உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினாரே. சிறியவனை உயர்த்தும்படியாக தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே, உலக நாடுகளுக்குள்ளே நீ சிறிதா இருந்தும் உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம். அமெரிக்கா தேசம் தாங்க, அமெரிக்கா தேசம். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஆசீர்வாதம் போகுது. அல்லேலூயா. ரஷ்யாவுக்கு எங்க இருந்து ஆசீர்வாதம் போகிறது? இந்த இடத்துல தான் ஆசீர்வாதம் போகிறது. நான் சொல்றேன், நீங்க போக மேடமெல்லாம் அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. போக மேடமெல்லாம் அந்த நதி ஒரு பெரிய ஒரு செழிப்பு, அது பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கினது. அங்க மரம் கொடி செடிகளுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். அதே போலதான் நதியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க ஓடுவீங்க, போவீங்க, வருவீங்க. கர்த்தர் உங்களுமே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட ராகேல், பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ராகேல் எப்படி எண்ணப்பட்டாளா? அற்பமா எண்ணப்பட்டா. அந்த ராகேலை தான் ஆண்டவர் உயர்த்தினார். நீ அற்பமா எண்ணப்படுறியாமா பிரதர்? நீங்க அற்பமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்து. எல்லாரும் உங்களை பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் மாதிரி நீங்க இல்ல, எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க, எல்லாரும் உங்களை காணுங்க. கர்த்தர் உங்களை அவ்வளவு உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அதுக்காக நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருகளே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருகளே. ஐயா வாழ்க 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 வாழ்க, உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம்
சோதராம் 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 சோதராம். ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் எங்கு செல்லணும், என்ன சொல்லணும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதிப்பார்.